நிறமே பச்சை நிறமே அப்படியே மிதிச்சா இல்ல பச்சை நிறமே பச்சை இருக்கேனா எவ்வளவு அழகா ஈரணியா திரும்பினேன். சொல்லு உங்க திருமுகத்தை ஒரு முகமா காட்டுங்க, கன்றாவிய காட்டுங்கோ. சரி, எங்க பச்சை கலர் மினிக்கிட்டு எங்க ரெடி ஆயிட்டு இருக்கோம்? குலதெய்வம் கோவிலுக்கு. துபாயில தான் கோயிலுன்னு பூசாரியோட அதிக டைம் போயாச்சுடி. தமிழ்நாடு கூட்டு வந்து நேற்று ஒரு கோயில் போனேன். ஏதோ உங்கள் அம்மா சொன்னதுனால நான் விளாக் எடுக்கலை. இதெல்லாம் போடாத தம்பி அப்படின்னு சொன்னதுனால நான் போடல. சரி அத்தனை அத்தைக்கு மரியாதை கொடுத்துட்டு எடுக்காமல் இருந்தேன். நடிக்காத. இதையும் எடுக்காமல் இருந்தேன்னு இன்னைக்கு போகிறதையும் ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால தான் கேட்குறேன், ஏன் இப்படி கோயிலுக்கு பேக் டு பேக் போயிட்டுருக்கீங்க? கல்யாணம் ஆன நாள்லேருந்து நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போகல. சரி, அதனால சரி போயிட்டு வரலாம். குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு படிநடையா போறீங்களா? நடந்து போறோமா? ஆமா. ஓ ராஜா நக்கு நானும் நடந்து ஒழுங்கா ட்ரெயின் புக் பண்ணுங்க, அப்பதான் வருவேன். இல்ல இங்கேருந்தே அப்படியே அம்பை திருநெல்வேலி வரைய நடந்து போலான்னு வேண்டுதல். இந்த மாதிரி தங்கமான மருமகள் என்ன கேட்காம எதுக்கு நீங்க நான் தங்கமானவனே கிடையாது. நான் ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, புறம்போக்கு, உலகத்துல கேவலமான காரியம் துப்புரை கரெக்ட். தயவு செஞ்சு வேண்டுதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க ப்ளீஸ். இல்ல நான் பொதி நிறைய வேண்டிட்டு நடந்துட்டே போலான்னு வேண்டியிருக்கேன். நீ வேண்டு, நான் ஏன் நடக்கணும்? என் புருஷனும் நானும் நிறையா வரோம் சாமி அப்படின்னு. இங்க பாருங்க பொண்டாட்டிங்களா, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா தயவு செஞ்சு உங்களை வச்சு வேண்டிக்கோங்க. எங்களை மாதிரி புருஷங்க வாழ்க்கையில விளையாடாதீங்க. இல்ல விளையாடுறேன், அப்பதான் நல்லா இருக்கும். அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். ஸோ நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம். இவளோட குலதெய்வ கோயிலுக்கு, இவளோட குடும்ப கோயிலுக்கு போகிறோம். சாமி பேர் தெரில, தப்பாக சொன்னால் குத்தமாயிடும். ஊர் பேரும் தெரில, தப்பாக சொன்னால் வெட்ட வந்துடுவாங்க. இவனுக்கு தெரியாதுங்க. அம்பை திருநெல்வேலியில இருக்கு. அம்பை குலதெய்வம் பேர் வந்து யானைமலை சாஸ்தா. யானைமலை இருப்பாரா? நான் ஜோக்கா இந்த மாதிரி நக்கல் நையாண்டிலாம் பேசுவான். அபிஷ்டு சௌச்சாலயமா பேசாம கோயிலுக்கு கிளம்புவோம், அதானே? குலதெய்வம் கருப்பசாமி. ஆமா, ஓகே. ஸோ நம்ம குடும்ப கோயில், திவு பாப்பாவோட குடும்ப கோயில், ராஜமாதாவோட தினேஷோட இவனோட ராஜமாதா. ஸோ என்னோட ராஜமாதாவும் பல்வாள் தேவனும் கீழே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அது கூட இல்லாம அவளோட பல்வாள் தேவன் வந்து பாகுபலியோட தம்பிடா. அப்ப எங்க இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? கேரக்டர் மாத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அவர் பேர் என்னடி? கும்பிட கொடுக்கு சாமியே. நாங்க பாகுபலியை திரும்ப ரெஃபர் பண்ணிட்டு அடுத்த கட்டில கரெக்டா சொல்லுவோமா? சரியா? ராஜமாதாவோட அது பேர் என்ன? நாசர் பேர் என்னது? நாசர். எங்க அப்பா நாசர். அப்படிலாம் கிடையாது, நான் அந்த பேர் கண்டுபிடிச்சு வரேன். ஓகே கைஸ், ஸோ ட்ரெயினில் சந்திப்போம். அப்படின்னு கருப்பாய் வருவான். யாரு என்னது? காலக்கேயாவா? அவர் இல்லை, அடுத்தது பார்ப்போம். சரி, காலக்கேயா குடும்பத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்ற ஊர் சந்திப்பு. புஜி, வெல்கம் டு திருநின்றவூர் புஜி. நன்றிகள் டோரா. டோராவின் குடும்பங்கள், என் அப்பா, என் தங்கை, என் அம்மா. ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய்டி. குட்ஸ் வண்டி எடுக்க சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. பின்னாடி போகிறது தான் குட்ஸ் வண்டி. உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. நம்ம ட்ரெயின் எங்கடி? நம்ம ட்ரெயின் 6:15 வரும். நாங்கள் 6:20 ஆயிடுச்சு, இன்னும் ட்ரெயினை காணோம். வரும் ஆனால் வராது. நம்மளை கொண்டு போகும் ட்ரெயின் வந்து விட்டது. சென்ட்ரல் ரயில் நிலையம் கணேசை அன்புடன் வர வைக்கிறது. எவ்வளோ அழகான சென்ட்ரல். இதுக்கே நீ வராம இருக்கு? தண்ணியெல்லாம் பார்க்குறாங்க. ஆமாண்டா. வரா வரா பூச்சாண்டி ரயில் வண்டியில எஸ்கலேட்டர் போக தெரியுமா? இதெல்லாம் ஓவர் நக்கல். அதெல்லாம் தெரியும். இதுதான் சென்ட்ரல். 1 2 3 4 5. பாய் பாய். பாய் பாய் சென்னை.
8:40 மணி ட்ரெயினுக்கு பங்கட 8 மணிக்கே வந்த அந்த திவ்யா குடும்பம். திவ்யாவின் கும்பல். அவங்க மாமனார் இருக்கனால கட் பண்ணிடுறேங்க. என்னாச்சு? எல்லாம் எவ்வளோ வேணும்? Just tell me, how much do you want? 200. ராயபுரக்காரன் கூட இவ்வளோ அழகாக வாழைப்பழம் சொல்ல மாட்டான். சிப்ஸ் வாங்கி தடா பிஸ்கெட். என்ன சிப்ஸு? படுத்து தூங்குற ட்ரெயின் போட்டால் கூட சிப்ஸ் வேணும். இப்போ இதுதான் ட்ரெயினுக்கு நீ எவ்வளோ நேரம் இருக்கு? என்ன சிப்ஸு? உருளைக்கிழங்கு சிப்ஸ் எடுத்து சிப்ஸ் இருக்கு, காரக்கடலை இருக்கு, இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னு எடுத்துட்டு வந்துருக்கோம். எனக்கு புரியல. என்னது உங்களுக்கு வாழைப்பழம் வேணுமா? எப்படி அந்த அண்ணன் எப்படி பேசினார் பத்தியில? எல்லாம் நம்ம பையன் ஃபுல்லாக இறங்கிட்டாப்ல. ஜிம்மி ஜாம் வாங்கி தரியா? ஜிம்மி ஜாமா அங்கே இருக்கு. போய் போய் அத்தாங்கிட்ட போய் இது கேது. கஞ்ச பிஸ்னாரியாண்டா. தூங்கியாச்சு எங்க அம்மா. நல்ல வேலை நீங்க தூங்கல. அந்த அண்ணன் எப்படி பேசினார் பத்தியில? இட்லி வாங்குங்க, வாழைப்பழம் வேணுமா? அதுக்கேற்ற மாதிரி எங்க அப்பா எப்படி பேசினார் பார்த்தேல? என்ன பேசினாரு? பேசலையா? அங்க நமக்கு வச்சிருக்காங்க பாரு மேல, அதை விட்டு போட்டு இதுக்கு வேற யாரதோ எடுத்துட்டு வர. இதை இப்ப பேக்ல மடிச்சு வைக்கலான்னு இருக்கியா? போலீஸ் பிடிச்சி எப்படி நீ மட்டும் தாண்டி நினைச்ச? தெரியவா போகுதுன்னு கேக்குறான். நீ வச்சு எடுத்துட்டு போ, நான் போட்டு விட்டுறேன். வீடியோவை நேரம் ஐஆர்சிடிசி காமிச்சு விட்டுறேன். அந்த செக்யூரிட்டி வர பாரு, கொண்டு போய் வச்சுட்டு வந்து அங்கே உட்காந்துட்டான். வீட்டுக்குலாம் எடுத்துட்டு போக கூடாது, ஏதாவது எடுத்துட்டு போனீங்கன்னா சொல்லிட்டு எடுத்துட்டு போ, மாட்டி விட்டுருவேன். வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு எங்க வச்சிடணும். டவல் இல்ல, சோப்பு வச்சிருப்பாங்க, ஷாம்பு வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். சரியா? சோப்பு ஷாம்பு, சோப்பு ஷாம்பு. இப்போ நீ மட்டும்தான் நினைச்சேன், ஆனா உன் மேலே தப்பு இல்லை. சாரி யுவரானர். சரியா? மேனுஃபேக்சர் டிஃபால்ட் ரெண்டு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஆகும். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.